திருவண்ணாமலையில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் அரவிந்த் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றும் யுவதி. பணியில் நிமிடமும் ஓய்வும் இல்லாத தாளடல் உலக வாழ்க்கையின் சஞ்சலங்கள் அந்த மனிதனை உள் மனதளவில் கலங்கச் செய்திருந்தது. ஒரு நாள் இரவில் அரவிந்த் கனவில் ஒரு பிரம்மாண்டமான மலை மற்றும் அதன் மேலே ஒரு தீபமாக ஜொலிக்கும் ஒளி காண்கிறான். அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு நிழல் குரல் கூறுகிறது, வா, உன் ஆன்மா அழைக்கிறது, அருணாசலா உன்னை அழைக்கிறார். கனவில் காணப்பட்ட அந்த அழைப்பில் ஒரு ஆழ்ந்த உணர்வு இருப்பதை உணர்ந்த அரவிந்த் 2 நாட்களில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி திருவண்ணாமலை நோக்கி பயணமாகிறான். பஸ்ஸில் பயணிக்கும் போது அருகில் அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டி அவனிடம் சொல்கிறாள், அருணாசலா, அழைத்தா மட்டும்தான் வர முடியும். நீ வருகிறாய் என்பதற்கே அருள் வேண்டும். திருவண்ணாமலை வந்து கோவிலில் தரிசனம் செய்யும் அரவிந்த் அங்குள்ள ஒரு பழைய ஆசிரமத்தில் தங்குகிறான். அங்கு உள்ள ஒரு மூத்த சந்நியாசி ஸ்ரீ ரமண தீர்த்தர் அவனிடம் கேள்வி கேட்கிறார், நீ எதற்காக வந்திருக்கிறாய்? அரவிந்த் பதில் கூற முடியாமல் அமைதியாக நின்று விடுகிறான். சந்நியாசி சிரித்து கூறுகிறார், உன் உள்ளம் தேடி வருகிறது. ஆன்மா கேட்கும் பதிலுக்கு இங்கு பதில்கள் கிடைக்கும். அரவிந்த் மலைப்பாதையில் கிரிவலம் செல்கிறான். ஒவ்வொரு அடிக்கடியிலும் அவனுக்குள்ள ஆழமான சிந்தனைகள் எழுகின்றன. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தண்ணீரின்றி தவிப்பாக இருக்க ஒரு முதியவர் ஒரு தண்ணீர் குடம் கொடுக்கிறார். குடித்தவுடன் முதியவர் மறைந்து விடுகிறார். அவன் புரிந்து கொள்கிறான், இது ஒரு சித்தரின் பரிசாக இருக்க வேண்டும். அந்த நாள் இரவு உண்மையான உள்பார்வை. கிரிவலத்தை முடித்த பின் அரவிந்த் மலையின் அடியில் அமர்ந்து கண்களை மூடுகிறான். அகத்திய முனிவரின் தியானம் போன்று அவன் நிசப்தமாக இருப்பதற்கிடையில் அவனுக்குள் ஒரு உள் உணர்வு எழுகிறது. சமாதானம் வெளியல்ல, உன்னுள் தான் இருக்கிறது. அருணாசலா எனும் தீபம் உன்னில் எழ வேண்டும். அந்த நொடியிலேயே அவன் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் பரவசமாக கரைந்து விடுகின்றன. கதை முடிவு. அரவிந்த் வீடு திரும்பும் போது அவன் ஒரே மாதிரி வேலைக்கு சென்றாலும் அவனுக்குள் அமைதி, தெளிவு மற்றும் ஆன்மீக ஒளி நிரம்பியுள்ளது. இனி அவன் வாழும் ஒவ்வொரு நாளும் அருணாசலரின் அனுபவம் போலாகிறது.